மாதிரி ஒரு கண்டென்ட் இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றிலும் சரி, அக்ரிகல்ச்சர் மிஷினரி பண்ணுறவங்களும் சரி, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 1000 ரூபா விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அது எதனால் 1000 ரூபா விலை கம்மியாக கிடைக்குது நீங்கள் யோசிங்க. நம்ம என்றைக்கு ஒரு பொருள் வாங்குறப்ப நம்ம கேள்வி கேட்டு வாங்குறோமோ அந்த இதை நம்ம தரமான பொருளை வாங்க முடியும். இத்தனை ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து ஒரு பவர் வீடரை எங்களை விட இன்றைக்கி இந்தியாவில் யாருனாலையும் சீப்பாக கொடுக்க முடியாது. இது எங்களோட ஓப்பன் சேலஞ்ச். வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த யூடியூப் வரலாற்றிலே இது வரைக்கும் எந்த ஒரு நிறுவனமுமே வெளியிடாத வீடியோ, வெளியிடாத கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி நிறைய அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் வாங்குறீங்க, நிறையா மிஷின்ஸ் பார்க்குறீங்க. எல்லா மிஷினுமே இந்த இன்ஜின்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் வீடர்ஸ்னால் அந்த பவர் வீடரோட ரன்னிங் மெயின் காம்பனண்ட்டே இந்த இன்ஜின் தான், பவர் வீடரு. நெக்ஸ்ட் மில்கிங் மிஷினில் ஆல்டர்னேட்டாக இன்ஜின் தருவாங்க, மோட்டருக்கு பதிலாக இன்ஜின் மாற்றி ஓட்டுற அந்த இன்ஜினு. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ப்ரேயர்ஸில் HTP பம்ப் கூட மாற்றுற இன்ஜின்ஸ். ஸோ நீங்கள் இன்ஜினை எங்கெங்கெல்லாம் ஒரு ட்ரைவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பவருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே இது வரைக்கும் நீங்கள் யாருமே பார்க்க முடியாத கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இன்றைக்கி நீங்கள் பவர் வீடர் இன் தமிழ்நாடு இல்லை பவர் வீடர் இன் இந்தியான்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா, ஏன்னா முன்னாடி ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸை விட இந்த 2 இயர்ஸாக வந்து பார்த்தோம்னா பவர் வீடர் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் விற்கிற பொம்மை மாதிரி கலராக வருதுங்க. எங்களுக்கே பார்த்தா சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க டிஃப்ரெண்ட்டான கலரில், பிங்க்கு என்னென்னமோ கலரில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் பவர் வீடர்ஸ் வருது. ஸோ அந்த பவர் வீடர்லாம் வாங்கின விவசாயிகளோட நிலைமை இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி ஒரு பொருள் வந்து ஒரு 1000 ரூபா கம்மியாக கிடைக்கிறதுக்காக வாங்கிட்டு நாளைக்கு ஒரு ஸ்பேர்ஸ் கிடைக்காது, சர்வீஸ் கிடைக்காது, நாளைக்கு அந்த பொருள் விற்ற நிறுவனமே இருக்காது. அதுதான் இன்றைக்கி இந்திய மார்க்கெட்டில் இருக்க உண்மையான நிலவரம். சார் நாங்கள் இன்றைக்கி என்ன வெளிப்படையாக சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஜின்குள்ளே என்ன காம்பனன்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வாங்கலாம். நான் சொல்கிற இந்த 4 காம்பனன்ட்ஸ் உங்கள் இன்ஜினுக்குள்ளே நீங்கள் எந்த மிஷின் வாங்கினாலும் சரி, எந்த கம்பெனியில் பவர் வீடர் வாங்கினாலும் சரி, எந்த கம்பெனியில் மில்கிங் மிஷின் வாங்கினாலும் சரி, எந்த கம்பெனியில் ஒரு இன்ஜின் அட்டாச் பண்ண HTP பம்ப் வாங்கினாலும் சரி, எந்த இன்ஜின் வாங்கினாலும் சரி, இந்த இன்ஜின் வந்து மல்டி பர்பஸ் இன்ஜின். எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அக்ரி மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கிச்சன் மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு பவர் சோர்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் இந்த இன்ஜின் யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஜின்குள்ளே இந்த காம்பனன்ட்ஸ் இருந்தால் நீங்கள் தைரியமாக அந்த நிறுவனத்தில் வாங்கலாம். இல்லை தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அந்த காசு வந்து உங்களுக்கு வேஸ்ட், ஒரு ஸ்க்ராப்புக்கு போடுற காசு மாதிரி தான். மேபி ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்கலாம்னு நீங்கள் நினச்சி வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு நீடித்து உழைக்காது. ஸோ நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இந்த இன்ஜினை வச்சு எந்த ஒரு மிஷின் வாங்கினாலும் அந்த இன்ஜின்குள்ளே இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அது இதை கேட்டு வாங்குங்க. ஃபஸ்ட்டுங்க எந்த ஒரு இன்ஜின் எடுத்தாலும் அதோட ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து இன்ஜினோட ஹார்ட்டுன்னு சொல்கிறது வந்து அதோட கார்பரேட்டர். நீங்கள் நம்ம வர்ஷா இன்ஜின் பாருங்கள், அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் இன்றைக்கி வந்து பவர் வீடர் நிற்கிறப்ப உங்களுக்கு 10 விதமான ப்ரைஸ் வருது. ஏன் அப்படி 10 விதமான ப்ரைஸ் கொடுக்க முடியுது அப்படின்னா ஒரே ரீசன், அதுக்குள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ், அதுக்குள்ளே இருக்க குவாலிட்டி, அது மட்டும்தான். அது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஜினோட ஹார்ட்டுன்னு சொல்கிற இந்த கார்பரேட்டர் நம்ம பார்த்தோம்னா நம்ம லைவாக காமிக்கிறோம். நம்ம இன்ஜினுக்குள்ளே யூஸ் பண்ணுற கார்பரேட்டர்ஸ் எல்லாமே ஜாப்பனீஸ் கார்பரேட்டர்ஸ். சும்மா நாங்கள் வாயிலில் மட்டும் சொல்ல கிடையாது, இங்கேயே போட்டிருக்கோம், டிசைன்ட் இன் ஜப்பான் போட்டிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் எந்த ஒரு காம்பனண்ட் எடுத்தாலும் அந்த காம்பனண்ட்டுக்குன்னு ஒரு சீரியல் நம்பர் இதுலேயே மார்க் ஆகிருக்கணும். மார்க் ஆகியிருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் கார்பரேட்டர். இந்த சீரியல் நம்பர் இல்லாத கார்பரேட்டர்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் சைனீஸ் கார்பரேட்டர். அது வேஸ்ட்டு, அதை வாங்கவே வாங்காதீங்க தயவு செஞ்சு. நம்பர் 2, இதோட பிஸ்டன், இன்ஜின்குள்ளே இருக்க பிஸ்டன் அண்ட் ரிங்ஸு. இது வந்து நம்ம DLC பிஸ்டன் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜினை பற்றின நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம். நான் யூடியூப்பில் கூகுள் பண்ணி பாருங்கள். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிஸ்டன் ரிங்ஸ் வந்து இந்த DLC பிஸ்டன் ரிங்ஸு. ஸோ அந்த பிஸ்டன் ரிங்ஸ் தான் நம்ம வர்ஷாவோட ஈகோ சீரியஸ் இன்ஜினில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் 3, அதோட ஸ்பார்க் ப்ளக். நீங்கள் அட் எனி பாயிண்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் ஒரு சிங்கிள் கிக்கில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அது வர்ஷா இன்ஜினால் மட்டும்தான் முடியும். இதில் பார்த்தோம்னாலே தெரியும், இது வந்துட்டு நம்ம பவர் வீடரில் யூஸ் பண்ணுற ஒரிஜினல் ஸ்பார்க் ப்ளக்கு. இங்கே NGKன்னு போட்டிருக்கோம். இந்த நாங்கள் ஜூமில் உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த NGK ஸ்பார்க் ப்ளக் போட்டிருக்கோம். இந்த ஸ்பார்க் ப்ளக்குக்கும் வந்துட்டு சீரியல் நம்பர் இதுலேயும் இருக்கும், இங்கேயும் எம்பாய்க்காக இருக்கும். ஸோ இந்த ஒரிஜினல் ஸ்பார்க் ப்ளக் வாங்கினா மட்டும்தான் உங்கள் இன்ஜின் லைஃப் வரும். இந்த டூப்ளிகேட் ஸ்பார்க் ப்ளக் வாங்கினா நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஸ்பார்க் ப்ளக் மாற்ற வேண்டியது இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு இன்ஜின் 1000 ரூபா விலை கம்மியாக கிடைக்கும்.
நாளைக்கு இந்த ஸ்பார்க் ப்ளக் மாத்திரக்கு நீங்கள் செலவு பண்ணணும், இன்ஜினை கொண்டு போய் கடையில் கொடுக்குறதுக்கு செலவு பண்ணணும், அந்த கடையில் லேபர் சார்ஜ் செலவு பண்ணணும், அதுலேயும் திரும்பி எடுத்துக்கிறதுக்கு செலவு பண்ணணும். அதெல்லாம் செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 டைம் ஸ்பார்க் ப்ளக் மாற்றினா அப்போ இன்ஜின் உங்களுக்கு ஸ்க்ராப்பாக ஓரமாக போட வேண்டியதான். 4வது காம்பனண்ட் வந்து இதோட உங்களுக்கு இக்னிஷன் காயில். இந்த இக்னிஷன் காயில் பாருங்கள், இதில் இக்னிஷன் காயிலுக்கு உங்களுக்கு சீரியல் நம்பர் எம்பார்க் ஆகிருக்கும். இது நீங்கள் சும்மா பார்த்தீங்கனாலே தெரியும் டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரிஜினலாக சீரியல் நம்பர் வந்து இந்த இக்னிஷன் காயிலில் உங்களுக்கு மார்க்கிங் இருக்கணும், அதுதான் ஒரிஜினல் இக்னிஷன் காயில். இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மார்க்கிங் இருக்காது. இதுக்கு வந்து லோக்கல் சைனீஸ் இக்னிஷன் காயில், நம்ம யூஸ் பண்ணுறது 100% ஜாப்பனீஸ் இக்னிஷன் காயில். 5வது வந்துட்டு இந்த ரீகாயில். எல்லா இன்ஜினுக்குமே நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ரீகாயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ரீகாயில் ப்ராப்ளம் வந்தால் நீங்களே எப்படி சரி பண்ணலாம்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளோட ரீகாயில் நீங்கள் இழுத்து பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ ஹெவியாக இருக்கணும். இந்த ரோப் திக்னஸ் பாருங்கள். நீங்கள் ஒரு பவர் வீடர் வாங்க போகிறீங்க அப்படின்னா சும்மா கடையில் வச்சுருக்க பவர் வீடர் போய் நீங்கள் இழுத்து பாருங்கள். இந்த ரோப் திக்னஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரீகாயிலோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ரீகாயிலோட செட்டோட குவாலிட்டியும் நீங்கள் பாருங்கள், டெஃபினட்டாக நம்மளோட லோ குவாலிட்டி தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுக்கு கீழே ஹீட் கப்பு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே நீங்கள் இன்ஜினுக்குள்ளே இருக்கிறது நாங்கள் காமிச்சிட்டோம், இன்ஜினுக்கு கீழே இருக்கிறது காமி. இந்த இன்ஜினுக்கான ஹீட் கப்பு வந்து இந்த இன்ஜின்லேருந்து வர ஹீட் நம்ம ரொம்ப வெளியே வர விடாமல் இது நல்லா சேஃப் பண்ணும். அதே மாதிரி டஸ்ட்டு கீழேருந்து நீங்கள் பவர் வீடருங்கிறப்ப நிறையா டஸ்ட் உங்களுக்கு கீழேருந்து போகும். அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போய் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஹீட் கப்பு கொடுத்துருக்குறோம். அடுத்ததுங்க நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது 70 mm போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றவங்க எல்லாம் ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்காக 68 mm போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்ஜினை சும்மா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்மளை விட உங்களுக்கு 3 கிலோ 4 கிலோ வெயிட் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த சைஸ் இருக்காது, வெயிட் இருக்காது. செகண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஏர் ஃபில்டர் வந்து இருக்கிற அட்வான்ஸ் ஜாப்பனீஸ் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே நம்ம ஆயிலும் ஊற்ற சொல்லியிருக்கோம். இந்த இன்ஜின் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதோட டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே தரேன். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றிலும் சரி, அக்ரிகல்ச்சர் மிஷினரி பண்ணுறவங்களும் சரி, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருக்க முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் கடையில் வாங்குகிற டீலர்ஸுங்க கூட தெரியாது இது மாதிரி. ஏன்னா நிறையா இன்றைக்கி போலி ஸ்டிக்கர் ஒட்டும் நிறுவனங்கள் வந்துட்டாங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே எடுத்துட்டோம்னா இப்போ 2 வருஷத்தில் யூடியூப் போட்ட பல நிறுவனங்கள், பல ப்ரஷ் கட்டர் சேல் பண்ண நிறுவனங்கள், பவர் வீடர் சேல் பண்ண நிறுவனங்கள் இன்றைக்கி மார்க்கெட்லேயே காணாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் வாங்கி நீங்கள் வாங்கின பவர் வீடர்ஸோ நீங்கள் வாங்கின ப்ரஷ் கட்டர்ஸோ நீங்கள் அதுக்கான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நீங்கள் எங்கே பண்ணுவீங்க? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 1000 ரூபா விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அது எதனால் 1000 ரூபா விலை கம்மியாக கிடைக்குது நீங்கள் யோசிங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் போய் கடைக்காரங்களை நம்ம கேள்வி கேட்க முடியும், கம்பெனிஸை நீங்கள் கேள்வி கேட்க முடியும். நம்ம என்றைக்கு ஒரு பொருள் வாங்குறப்ப நம்ம கேள்வி கேட்டு வாங்குறோமோ அன்றைக்கு தான் நம்ம தரமான பொருளை வாங்க முடியும். நான் இதை சொன்ன மொத்த விஷயத்தையும் மீண்டும் ஒரே டைம் நான் ஷார்ட்டாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். நீ எங்கே போனால் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, என்ன பிராண்ட் கார்பரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க? ஜாப்பனீஸ் கார்பரேட்டரா, சைனீஸ் கார்பரேட்டரா? அந்த கார்பரேட்டரில் சீரியல் நம்பர் இருக்கா? சீரியல் நம்பர் இங்கே லேசரில் மார்க் ஆகிருக்கணும். நம்பர் 2 பிஸ்டன், டிஎல்சி பிஸ்டன் ரிங்ஸு இது இருந்தால் மட்டும் வாங்க, இல்லை தயவு செஞ்சு வாங்காதீங்க. நம்பர் 3 ஸ்பார்க் ப்ளக், என்ஜிகே ஸ்பார்க் ப்ளக் இருக்கா? அந்த ஸ்பார்க் ப்ளக் பின்னாடி சீரியல் நம்பர் இருக்கா? சீரியல் நம்பர் இல்லாத ஸ்பார்க் ப்ளக் வந்து லோ குவாலிட்டி ஸ்பார்க் ப்ளக். நம்பர் 4 உங்களுக்கு இக்னிஷன் காயிலில் மார்க்கிங் இருக்கா? அது ஜாப்பனீஸ் இக்னிஷன் காயில். ஆனால் இக்னிஷன் காயில் தான் இன்ஜினோட இக்னிஷனே ஹெல்ப் பண்ணுறது. அந்த காயிலே லோ குவாலிட்டியாக இருந்தால் இன்ஜினே தரமற்ற இன்ஜின். அடுத்தது ரீகாயில் பாருங்கள், இன்ஜினுக்கு மேலே ஹீட் கப் இருக்கான்னு பாருங்கள், அது எத்தனை போர்டுன்னு பாருங்கள். இது எல்லாம் கம்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விலையை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ கம்பேர் பண்ணுறப்ப எங்களோட யாராவது இந்த விலையை சீப்பாக கொடுக்க முடியாது. நாங்கள் இதை ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறோம். இத்தனை ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து ஒரு பவர் வீடரை எங்களை விட இன்றைக்கி இந்தியாவில் யாருனாலையும் சீப்பாக கொடுக்க முடியாது. இது எங்களோட ஓப்பன் சேலஞ்ச். ஸோ நீங்கள் எந்த பவர் வீடர் வாங்கினாலும் சரிங்க, இந்த இன்ஜின் தான் எங்களோட ஃபிக்ஸட் இன்ஜினுக்கு, எங்களோட ஃபிக்ஸட் மில்கிங் மிஷின்ஸ்க்கும் நாங்கள் கொடுக்குறோம், எங்களோட ஸ்ப்ரேயர்ஸுக்கு கொடுக்குறோம், மல்டிபர்பஸ் வாஷர்ஸுக்கு கொடுக்குறோம், நம்மளோட சாம்பியன் பவர் வீடரில் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஹெக்டர் பவர் வீடர் யூஸ் பண்ணுறோம், நம்ம 5GDP பவர் வீடர் யூஸ் பண்ணுறோம், நம்ம 524P பவர் வீடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்ஜின் இன்றைக்கி யாருக்கிட்டையுமே கிடையாதுங்க. ஸோ இந்த இன்ஜின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மல்டிபர்பஸ் இன்ஜின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பவர் வீடர்ஸ் ஆகட்டும், மில்கிங் மிஷின்ஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரிஸ் ஆகட்டும், கிச்சன் மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஒரு இன்ஜின் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் இன்ஜின் வாங்கணும், இல்லை இன்ஜின் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பேமெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஜினை நீட்டாக நம்ம பார்சல் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம். இந்த இன்ஜின் நான் போனது இன்ஜின் சேல் பண்ணுறக்காக இல்லை, நீங்கள் இந்த நாலேஜ் தெரிஞ்சு கொடுக்குறதுக்காக. ஸோ மீண்டும் ஒரு முறை ரொம்ப அழுத்தி ஆழமாக சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தில் பவர் வீடர் வாங்கினாலும் சரி, மில்கிங் மிஷின் வாங்கினாலும் சரி, ஸ்ப்ரேயர் வாங்கினாலும் சரி, இந்த இன்ஜின் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இன்ஜின்குள்ளே இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் வாங்குங்க. இதை எல்லாத்த விட உண்மையான முக்கியமான விஷயம், அவங்களோட இன்ஜின் ஈகோ சீரியஸ் இன்ஜினான்னு கேளுங்க. இன்றைக்கி எப்படி இப்போ BH6, BH4, BH நிறையா வந்துருச்சோ அது மாதிரி நமக்கு வந்து ஈகோ சீரியஸுங்கிற ஒரு இது வந்து நம்ம வர்ஷாவோட ஸ்பெஷாலிட்டி. இந்த இன்ஜின் வந்து ஆஸ் பர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்க இன்ஜின்ஸ்லேயே இருக்கிறதுலே லெஸ் வைப்ரேஷன் அண்ட் லெஸ் ஹீட் கொடுக்குறது, அதிகமான மைலேஜ் கொடுக்குறது நம்ம இன்ஜின் தான். ஸோ தைரியமாக நம்ம வர்ஷா இன்ஜின் எந்த மிஷின்லாம் இருக்கோ, வர்ஷா பவர் வீடர், நம்மளோட மில்கிங் மிஷின், வர்ஷா ஸ்ப்ரேயர் எல்லாத்துலேயுமே நீங்கள் தைரியமாக வாங்கலாம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.